வணக்கம் நண்பர்களே, பாபா கரிக் தமிழ் சேனலூடாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொகுப்புகளை சந்திப்பதில் மகிழ்ச்சி எடுத்துக் கொள்கிறேன். குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இலங்கை வெர்சஸ் ஜிம்பாப்வே அணிகளான 2 போட்டிகளை கொண்ட ஒரு நாள், அதே போன்று 3 போட்டிகளை கொண்ட T20 தொடருக்காக வேண்டி இலங்கை அணி ஜிம்பாப்வே செல்ல இருக்கின்றது. அதற்காக வேண்டி தற்பொழுது ஒரு நாளுக்குள்ள மாத்திரம் இலங்கை கிரிக்கெட் சபையின் மூலமாக உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த குழாம் தொடர்பாக நாங்கள் முழுமையாக பார்ப்போம். அதே போல இந்த குழாத்திலே யார் இணைத்துக் கொண்டிருந்தால் நன்றாக இருக்கும் என்பதாக கமெண்ட்ஸ் வாயிலாக உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். குறிப்பாக நாங்கள் பார்க்கும் பொழுது இலங்கை வெர்சஸ் ஜிம்பாப்வே அணிகளான 2 போட்டிகளை கொண்ட ஒரு நாள் தொடர், அதே போன்று 3 போட்டிகளை கொண்ட T20 தொடர் ஜிம்பாப்வேயிலே இடம்பெற இருக்கின்றது. குறிப்பாக இந்த மாதம் இறுதியில் இந்த தொடர் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. முதலாவது ஒரு நாள் போட்டி இந்த மாதம் 29ஆம் தேதி இடம்பெற இருக்கின்றது. அதற்காக வேண்டி இலங்கை கிரிக்கெட் மூலமாக உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதுதான் இலங்கை கிரிக்கெட், அதாவது ஜிம்பாப்வே அணிக்கு எதிராக விளையாட இருக்கின்ற ஒரு நாள் குழாம் என்பதாக உத்தியோகபூர்வமாக இலங்கை கிரிக்கெட் சபை அறிவித்திருக்கின்றார்கள். இந்த குழாத்தை பொறுத்தவரை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இந்த குழாம் 16 பேர் கொண்ட குழாமாக அடங்கி இருக்கின்றது. ஏற்கனவே நான் ஒரு காணொலியிலே இந்த குழாத்தை இலங்கை கிரிக்கெட் சபை அறிவிப்பதற்கு முன்பதாகவே நான் கூறியிருந்தேன். இந்த குழாத்தை இதுதான் ஜிம்பாப்வே அணிக்கு எதிராக விளையாட இருக்கின்ற ஒரு நாள் குழாம் என்பதாக. அதே போன்றுதான் இந்த குழாம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதில் எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது. 17 பேர் கொண்ட குழாம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழாத்தை பொறுத்தவரையிலே இந்த குழாத்தை நாங்கள் பார்த்து விட்டு அதற்கு அடுத்தபடியாக இந்த குழாத்தில் யாரை இணைத்திருந்தால் நன்றாக இருக்கும் என்பதாக நாங்கள் பார்ப்போம். அதே போல நான் ஏற்கனவே ஒரு காணொலியை போட்டிருந்தேன். அதாவது T20, அதாவது ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான T20 போட்டியில் இந்த குழாம் தான் விளையாட இருக்கின்றது என்பதாக பொறுத்திருந்து பார்ப்போம். இலங்கை கிரிக்கெட் சபையின் மூலமாக அந்த குழாமே அறிவிக்கப்படுமா அல்லது எல்லோரும் எதிர்பார்த்த, குறிப்பாக நிறைய பேர் கீழே கமெண்ட்ஸ் போட்டிருங்க, வியாஸ்காந்துக்கு ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கி இருக்கலாம், முகமது சிராஜுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கி இருக்கலாம், குறிப்பாக சிராஜை விட வியாஸ்காந்துக்கு ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கி இருக்கலாம். மிகச்சிறப்பான முறையிலே அவர் விளையாடி இருந்தார். இந்த பருவகாலத்திலும் மிகச்சிறப்பாக விளையாடி இருந்தார். அதே போன்று இப்ப கிட்டத்தில் இடம்பெற்ற ஒரு இலங்கை கிரிக்கெட் சபையின் மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்ட T20 தொடரிலும் சிறப்பாக சம்பவம் செய்திருந்தார். எனவே வியாஸ்காந்துக்கு ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கி இருக்கலாம் என்பதாக இலங்கையை சேர்ந்த பல ரசிகர்கள் கமெண்ட்ஸ் வாயிலாக குறிப்பிட்டிருந்தார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த T20 குழாம் அறிவிக்கப்படும் பொழுது வியாஸ்காந்த் அணிக்குள் உள்வாங்கப்படுவாரா அல்லது நாங்கள் ஏற்கனவே அறிவித்த அதே அணியினை தான் இலங்கை கிரிக்கெட் சபை அறிவிக்கப் போகின்றதா என்பதாக நாங்கள் பொறுத்திருந்து குறிப்பாக இந்த குழாத்தை பொறுத்தவரையிலே, அதாவது ஒரு நாள் குழாத்தை பொறுத்தவரையிலே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் அணியினுடைய தலைவர் சரிதா சலங்க, பத்தன் நிசங்க, நிசான் மதுஸ்க, குசல் மெண்டிஸ், சதிர சமர் விக்ரம, நோனிந்து பெர்னாண்டோ, கமிந்து மெண்டிஸ், ஜனித் லியனகே, பவன் ரத்நாயக்க, துனித் வெல்லாலகே, மிலான் ரத்நாயக்க, மகேஷ் தீக்ஷண, ஜெஃப்ரி வெண்டஸை, அசித பெர்னாண்டோ, துஸ்மந்த சமிர, அதே போன்று டில்ஷான் மதுஸ்வங்க ஆகியோர் தான் இந்த குழாத்திலே இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக 2 புதுமுக வீரர்கள் இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். அதாவது ஏற்கனவே ஸ்குவாடுக்குள் போடப்பட்டிருந்த நோனிந்து பெர்னாண்டோ மீண்டும் ஒரு நாள் ஸ்குவாடுக்குள் இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறார். புதிய வீரர் அறிமுகப்படுத்தப்பட இருக்கின்றது இலங்கை கிரிக்கெட் சபையின் மூலமாக. பவன் ரத்நாயக்க, இவருக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்பதாக எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். நாங்கள் இந்த குழாம் தான் ஜிம்பாப்வே அணிக்கு எதிராக விளையாட இருக்கின்ற ஒரு நாள் குழாம். இந்த குழாத்தை பொறுத்தவரையிலே, என்னை பொறுத்தவரையிலே இந்த குழாத்திலே ஒருவரை இணைத்துக் கொண்டிருக்கலாம். யார் என்றால் தினேஷ் சந்திமலுக்கு ஒரு வாய்ப்பை வழங்கி கொடுக்கலாம். குறிப்பாக டெஸ்ட் போட்டியில் மிகச்சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கக்கூடிய தினேஷ் சந்திமல் T20 விட அவருக்கு இந்த ஒரு நாள் குழாத்திலே அவருக்கு வாய்ப்பு வழங்கி பார்த்திருக்கலாம். அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி அமைந்திருக்கின்றது என்பதாக. மற்றொரு கால்வியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களது விடைபெற்று செல்லும் RJ ஆசிர். வணக்கம் நேயர்களே.